மேற்கு வங்காளத்திலங்க கொளுத்தப்பட்ட யானையும் பாருங்கள் காத்திருக்கிற அழிவும் இருக்கும் பாருங்கள். அன்று அனுமார் வாளுக்கு இட்ட தீ இலங்கை அழியறதுக்கே காரணமாக இருந்துச்சு. இன்று உயிருடன் யானைக்கு இடப்பட்ட தீ மேற்கு வங்கத்தை அழிக்க காத்திருக்கிறது பாருங்கள். மேற்கு வங்கத்தில் மர்ம நபர்கள் யானை ஒன்றை உயிரோடு தீயிட்டு கொளுத்தியுள்ளார்கள். தன்னை தற்காத்து கொள்ள வழி தெரியாது சாலையில் இங்கும் அங்கும் ஓடி திரிந்து உடல் முழுவதும் தீ பரவி யானை துடிதுடித்து உயிரிழந்திருக்கிறது. இதெல்லாம் ரொம்ப மோசங்க. இதை செய்த மர்ம நபர்கள் யாருன்னு இன்னும் மம்தா அரசுக்கு தெரியல. அவர்கள் மர்ம நபர்களாக இருப்பதால் மம்தாவின் காவல்துறை கைகட்டி வேடிக்கை பார்க்கிறது. கோவில்கள் ஆலயங்களை இடிப்பது, இந்துக்களின் உடைமைகள், சொத்துக்கள், வியாபார தலங்கள், தொழில்கூடங்கள் சூறையாடப்படுவது, இந்து குடும்பத்தின் ஆண்கள் குழந்தைகள் கொல்லப்படுவது, பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்துவது என்று மேற்கு வங்க மாநிலத்தில் கள்ளக்குடியேறிகளால் நம் தேசத்தின் மண்ணின் மைந்தர்கள் இந்த உறவுகள் அனுபவிக்கும் இன்னல்களை சொல்லிலடங்காதவைங்க, சொல்ல முடியாதல்ல. ஆனால் கள்ளக்குடியேறிகளின் ஒட்டுமொத்த வாக்கும் மம்தாவிற்கும், எஞ்சியவை காங்கிரஸ் கம்யூனிஸ்டுகளுக்கு ஒட்டுமொத்தமாக கிடைப்பதால் அத்தனை பேரும் கூட்டுக்களவாணிகளாக இந்த விஷயத்தில் வாய் மூடி மௌனம் தரிக்கிறார்கள். பாருங்கள், இதுக்கு நல்ல ரிசல்ட். இதெல்லாம் ரொம்ப அராஜகங்க. எந்த ஒரு அரசியல் கட்சியும் ஒரு வாட்டு வாங்கிக்காக இந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் உங்கள் கருத்தை எதிர்பார்க்குறேங்க. வணக்கம்.